ஆமீன். ஆமீன். இன்று 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 6ஆம் தேதி பங்குனி மாதம் 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களையும் வழிநடத்தி தருவாராக. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சங்கமம் சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலியின் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய அன்றைய நாளுக்கான வசனம். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவையும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளாயும் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. ஆமேன், ஆமேன். நமது கர்த்தர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் அந்த 4 ஜீவன்கள் கூறிக்கொண்டிருந்தன. நாங்களும் அதே காரியத்தை செய்வோமா? கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாக புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள் லேவியராகமம் 12, 13, சங்கீதம் 113, 14, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து 2 கொரிந்தியர் 5, 7 இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதே போல் நாங்கள் ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை இவற்றை ஊழியர்கள் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அதையும் நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். உங்களுக்கு விரும்பிய நேரத்திலே கேளுங்கள். அதே வேளையிலே மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. அவர்களும் அவற்றை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே எங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். இணைந்து ஜெபிக்க ஆயத்தமாக வந்திருக்கிற கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் சொன்ன கட்டளைகளை நாங்கள் மற்றவர்களுக்காக செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். நான் போகிறேன், என்னுடைய ஊழியங்களை நீங்கள் செய்யுங்கள் என்று எங்களிடம் அந்த கட்டளையை தந்திருக்கிறார். அதே வேளையிலே சீசர்களிடம் கடத்து சென்றார். அந்த கட்டளைகளை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அண்டன் தாசனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி ஏமி பெஸ்பராஜா கால வேளையிலே நிறைவு ஜபங்களோடு வழி நடத்துவார். மாலை வேளையிலே எங்களுடன் சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்தும் சகோதரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் சகோதரி ரதி பாலசிங்கம் அவர்கள் இலங்கையில் இருக்கிறார்களா, வந்து சேர்ந்து விட்டார்களா தெரியவில்லை. அந்த வகையில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று கொண்டு இணைய போகிறவர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சகோதரி ஜானட் அவர்கள் வீட்டெல்லாம் தொகுத்து வழங்குவார்கள். அதே வேளையிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், திங்கட்கிழமை இணைகின்ற பொழுது 1 மணித்தியாலம் முன்னதாக நீங்கள் நேர மாற்றம் இருக்கிறது. கனடாவிலே, யூரோப்பிலும் யூகேயிலும் மாதம் கடைசியிலே அந்த மாற்றம் இருக்கிறது. அதுவரையும் நாங்கள் 1 மணித்தியாலம் முன்னதாக நீங்கள், அதுக்கு பின்னதாக உங்களுடைய நேரம் சமமாக வந்துவிடும், பழைய நேரத்துக்கு வந்துவிடும். அதே வேளையிலே இலங்கை இந்தியாவில் இருக்கிறவர்களுக்கு இந்த மாற்றம் 1 மணித்தியாலம் முன்னதாக இருக்கும். அதோடு சம்மர் முழுக்க இருக்கும், வின்டர் வரையும் அந்த நேர மாற்றம் இருக்கும். அதையும் கவனித்துக் கொள்ளுங்கள், குறித்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வழியிலிருந்து ஊழியர் சவரன் டொனால்டு அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே ஜெபங்களை கேட்டார், பதில் தந்தார். அந்த ஜெபங்களை ஆயத்தம் பண்ண முன்னமதாகவே அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் ஜெபங்களை அறிந்து ஆசீர்வதித்து அவற்றை வழி நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். அந்த ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வேளையின் சௌரி
ஜனத்திடம் ஒப்படைப்போம். அவர் மீதியான ஜெபங்களை தொகுத்து வழங்குவார். பிரைசலோட்டமா. அண்ணா. ஆமேன். நீங்கள் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்களுக்கு அவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டி அண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளில் நாங்கள் வாலிப ஜோதிகளுக்காக ஜெபிக்கிற ஜெபமாய் இருக்கிறது. ஆனாலும் இந்திய சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய தேவனுடைய திட்டத்தை அங்கு சத்துரு மாற்றி கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, மனுஷனுடைய மாமிசமும் அதற்கு ஈடாய் போய்கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் சொன்ன திட்டங்கள் அங்கு நிறைவேற காலத்திலே அங்கு சத்துரு அங்கு போராடி கொண்டே இருக்கிறார். நாங்களும் விடாமல் தேவனோடு சேர்ந்து நாங்களும் போராடுவோம். நிச்சயமா எங்கள் பக்கம் வெற்றி என்பதை எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. ஆகவே நாங்கள் வாலிப ஜோதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்காக நீங்களும் தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நான் ஜெபத்தை தொடங்குகிறேன். நான் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்திய நாட்களிலே இந்த தேவ திட்டத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியங்கள், இஸ்ரவேல் தேசத்தை பார்க்கும்போது அந்த தேசத்துக்கு விரோதமாய், எங்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள் அநேகம் உண்டு. ஆகவே அந்த காரியங்களை கர்த்தர் தாமே பொறுப்பேற்று அவர் யுத்த வீரர், தன்னுடைய காரியத்தை அதை நிலைநிறுத்த நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தேவனிடத்திலே கேட்போம். அப்பொழுது தேவனுடைய திட்டம் இந்த பூமியிலே இந்த மனுஷன் மத்தியிலே நடக்க வேண்டும், நடக்கும் என்பதை நாங்கள் விசுவாசித்து ஜெபிப்போம். பாஸ்டர் அவர்கள் இதற்காக தேவ திட்டத்துக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தணும். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படி உம்முடைய ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை நாங்கள் விட்டு உம்மிடத்தில முன்னப்பங்களையும் வேண்டுதல்களையும் தோத்திரத்தையும் மீறெடுக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களுக்கும் விசேடமாக அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கும்படியாக அந்த தேசம் உம்முடைய தேசமாக இருக்கிறது. அந்த தேச மக்கள் ஒரு நாள் நீர் அவர்களை இயேசுடைய பிள்ளைகளாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறீர். இந்த பாதகமான சூழ்நிலைகளில நீர் யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறீர். பறந்து காக்கிற பட்சியாக அந்த இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீர். அவியானவரே, நீர் எவ்வளவு அந்த தேசத்தில இருக்கும் பொழுது சமாதானமாக சந்தோஷமாக உம்மை தேடி எல்லா ஜனங்களும் வந்தார்களே, அதே போல இந்த காலத்திலையும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உம்மிடத்திலே நன்கு கண்ட மக்களும் வரும் பொழுது அந்த இஸ்ரவேல் தேசம் இன்னும் உம்முடைய வழியில நடக்கவே இந்த ரட்சிக்கப்படாத நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த நாடுகள் ரட்சிக்கப்பட தேவனுக்கு விரோதமாக அந்த நாடுகள் எழும்பாதபடி அந்த தேசங்கள்ல இடப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஈரான் தேசத்தோடு நீர் இடப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி. அந்த கிறிஸ்தவ மக்களை பாதுகாக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, அந்த தீமையில வாழுகிற கிறிஸ்தவத்துக்கு எதிராக செயற்படுகிற நாடுகள், ஆண்டவரே, அந்த சைனா, நார்த் கொரியா, ரஷ்யா போன்ற நாடுகள் தவறான முடிவுகளை மக்கள் விரோதமாக எடுக்காதபடி, ஆண்டவரே, அந்த தேவனுடைய ராட்சியத்துக்கு விரோதமாக செயற்படாதபடி கர்த்தருடைய தூதர் அந்த பகைஞர்களை துரத்துவீராக. அந்த தீமைகள் அகன்று போவதாக. இன்னும் அழிவை கூட்டாதபடி அந்த தேசங்கள் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றன. இன்னும் யுத்தத்தை பலப்படுத்தி இன்னும் அழிவை ஏற்படுத்துறதுக்காக
கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிறான் பிசாசு. அந்த பிசாசின் காரியங்கள், பிசாசின் கிரியைகள் இந்த தேசங்களிலே இருந்து அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். ஆதாம் ஏவாளை வஞ்சித்து காயின் ஆவிலை கொன்ற அதே பிசாசு இன்றைக்கும் கிறிஸ்தவ நாடுகளை கிரமிப்பதற்காக முனைந்து கொண்டிருக்கின்றன. பொருளுக்காக, பணத்திற்காக. ஆண்டவரே, நீர் அந்த தேசத்தை பாதுகாக்கும்படியாக கிறிஸ்தவர்கள் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளிலையும் நீர் பாதுகாப்பு கொடுக்கும்படியாக உங்களுடைய ரத்தத்தை 5 கண்ட மக்களுக்கும் தெளிக்கிறோம். நீர் சமாதானத்தை கொடுக்கிற தேவன், ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பை கொடுக்கிற தேவன். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்விக்கிற தேவன் நீர் அல்லவா? எல்லாரையும் நேசிக்கிற தேவன் அல்லவா? ஆவியானவரே, அந்த தேசங்கள்ல ஒரு மாற்றம் ஏற்படும்படியாக, அந்த தேசங்கள்ல இருக்கிற பார்வோனின் கடின இருதயங்கள் மாறும்படியாக, செங்கடலில பார்வோனின் இருதயங்கள் மூழ்கடிக்கப்பட்டபடியாக ஜெபிக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அமெரிக்கா இஸ்ரவேலுக்கு எதிராக எழுந்து வருகிற அந்த பார்வோனின் இருதயங்கள் செங்கடலில் மூழ்கடிக்கப்படுவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், நீர் அந்த தேசத்தை பாதுகாத்துக் கொள்வீராக. அக்கினி மதிலாக பாதுகாப்பு கொடுப்பீராக. தீமைகள் அணுகாதபடி 5 கண்டங்களிலே ஒரு சமாதானம் பெற தீமையான தேசங்கள், யுத்தத்துக்கு தயாராகும் தேசங்கள், நீர் இந்த தேசங்கள் எல்லாம் செங்கடலில் மூழ்கடிக்கப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே பெரியவர், உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. ஆவியானவரே, அந்த கிறிஸ்தவர்கள் இந்த காலங்களில சுவிசேஷத்தை அறிவிக்க தெருவாக நீர் தெரிந்து சுவிசேஷம் அறிவித்தீரே, அதே போல இந்த 5 கண்டலத்தில் உள்ள மக்களும் இந்த காலத்துல சுவிசேஷத்தை அறிந்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உம்மை போல வாழ ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு கிருபை செய்வீராக. ரட்சிக்கப்படாத மக்களை இழுத்துக் கொள்வீராக. இந்த சங்கம நித்திய வெளிச்சம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற ரீட்டா குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலத்தை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, உலகத்துல சத்துரு செயற்படுவது போல அவர்களுக்கு விரோதமாக சத்துரு செயற்படாதபடி உம்முடைய இரத்த கோட்டையினால யோபுவை முன்னிலையில பாதுகாத்தது போல பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தோத்து வழங்குற ஜனட்சிசருக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, அவருடைய கணவனோடு மகனோடு மகளோடு கூட இருந்து அந்த ஜெர்மன் தேசத்தில உம்முடைய இஸ்ரவேலோடு இணைந்து செயற்படுகிற அந்த ஜெர்மன் தேசத்தினை பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படியாக அந்த யுத்தங்கள் வராதபடி, இன்னும் அழிவுகள் வராதபடி நீர் பொறுப்படுத்தி உம்முடைய எழுப்புதலை காணும்படியாக ஜெபிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இடைப்படும் ஒவ்வொருவருக்கும் ஞானம், புத்தி, அறிவை கொடுத்து தீமைக்கு எதிர்த்து நிற்க யாக்கோபு போராடி ஜபித்தது போல நாங்கள் போராடி ஜபிக்க கிருபை செய்யும். துதி, கன, மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் அங்கு சபையோடும் சபை மக்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you sister. God bless you everybody. ஆமென். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமா இன்றைய நாட்கள்ல இருக்கிற அந்த அதிகார புள்ளிகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுடைய அதிகாரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக, சத்தியத்துக்கு முன்பாக இந்த அதிகாரங்கள் எல்லாம் வல்லமை இழந்து செயலிழந்து போக வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேரம் நாங்க ஒரு மனதோடு
உங்களோட பால்தடியில வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எனக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. அப்பா, நீங்க அற்புதம் செய்கிறவர் ஆண்டவரே. இன்றும் ஆண்டவரே இந்த மக்களுக்கு ஆண்டவரே ஒரு அமைதியை கொடுத்த ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே உங்களை அறியக்கூடியதாக அந்த சமாதானத்தை உங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். எல்லா யுத்தங்களிலும் ஆண்டவரே, போராட்டங்களிலும் நீங்க யூ வில் கோ பிஃபோர் அஸ், எங்களுக்கு முன்பாக போய் அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு அமைதியான ஆவியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எசப்பா, நீங்க உங்க நாமத்தினால இப்போதும் அற்புதம் செய்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா, பேய்கள் ஓடி 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 நடுங்க உங்களோட இயேசுவின் நாமம் என்று கூறும் பொழுது அப்பா, அந்த பிசாசுகளுக்கு ஒரு அதிகாரமும் இல்ல அந்த மக்களை தொடுவதற்காண்டவரே. அப்பா, அந்த தற்கொலை செய்து மக்கள் அங்கும் இங்கும் அலைந்து அப்பா கடல்களில் எல்லாம் நீந்தி அப்படியே அலைந்து திரு அந்த ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரே அப்பா, அவங்களுக்கு ஆண்டவரே ஒரு முடிவில்லையாப்பா. இதை நீங்க நிப்பாட்டுங்க. இந்த தற்கொலை இந்த யுத்தத்தில் நடக்கிற இந்த சாவான நேரங்கள் ஆண்டவரே, நீங்க தான் அவர்களுக்கு உங்களோட வேலையை போட்டு அவர்கள் புட்ட வாழ ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் தேம் அப்பா. உங்களோட நிழலில் அவர்கள் நிற்கக்கூடியதாக அப்பா அவர்களை பாதுகாக்குங்க. அவங்களோட போக்கிலும் வரத்திலும் தேவம் பயம் இல்லாமைக்கு நடக்கிற மக்களுக்கு ஒரு தேவ பயத்தை கொடுத்து அப்பா அவங்க அவங்களுடைய சித்தத்தின்படி செய்து கொண்டிருக்கிற எல்லா விதமான பிசாசின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன். நீங்க வல்லமை நிறைந்த தகப்பன், இப்பொழுதும் வல்லமை தெரியப்படுத்த உங்களால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. ஆமெனப்பா. முச்சடியில மோசேக்கு எப்படி தெரியப்படுத்தீர்களோ இந்த யுத்தம்ல நேரங்கள் அப்பா, நான் ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க அவர்களை விடுதலையாக்க வல்லமை நிறைந்த தகப்பனா இருக்கப்படியா நன்றி. யாவற்றையும் நீங்க அப்பா உங்களோட கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த காலை நேரம் அவங்களுக்கு மாலையா இருந்தாலும் அப்பா, இந்த நேரத்துல ஆண்டவரே உங்களோட சமூகத்தை உங்களோட பிரசனத்தை அங்க அறியக்கூடியதாக ஒரு பிரிதான ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜபிக்கிறேன். அற்புதத்தை கட்டளையிடுகிறவர் நீங்க ஐயா. அப்பா தாமேனப்பா, தண்ணீரை திரசரசமாக மாற்றினவரே, இப்பொழுது ஆண்டவரே அந்த அலைகளில் மத்தியில உங்களுக்கு ஆண்டவரே பிரிதான அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. இந்த ஆத்மாக்கள் அழிவது அவ்வளவு ஆபத்தான அவ்வளவு கவலையான நேரங்களையும் நீங்க அவர்களுக்கு ஆண்டவரே கண்ணோக்கி பார்க்க தயவுள்ள தகப்பனா இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய இரக்கத்தின் மூலமாக இவர்களும் ரட்சித்து இவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. இந்த உலகத்துல கொடுக்க முடியாத சமாதானத்தை நீங்க கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. இப்பொழுது இந்த நேரம் இந்த நிமிடம் அப்பா அவர்களை ஒரு தரம் கண்ணோக்கி பாருங்க ஐயா. அப்பா, நீங்க நல்லவர், நீர் நல்லவர், போதுமானவர் என்று அவர்கள் கூறத்தக்கதாக ஒரு பரிசுத்தமான கூட்டத்தை எழுப்பி ஆண்டவரே அங்க வந்து அண்டர் கிரவுண்ட் இருக்கிற சர்ச்சஸ்ல இருக்கிற எல்லா விதமான அப்பா ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. அப்படி எதிர்த்து நிற்கிற நாட்டுகளுக்கு ஆண்டவரே உங்களோட தயவை கொடுத்து இதுக்கு ஒரு முடிவை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. உங்களோட கரத்துல தான் ஜெயம் உண்டு அப்பா. இயேசுவின் நாமத்தம் என்று கூறும்போது ஜெயம் உங்களிடத்தில் மட்டும்தான் இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். மனுஷரால் முடியாதது உங்களால் கூடும். அதுபடியா நன்றி இயேசுவே அப்பா. நேற்றும் இன்றும் மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியில் நீங்க கிருபை செய்து கொண்டிருக்க கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். உங்களுடைய கிருபையின் மூலமாக எங்களை இரட்சித்த தகப்பனே, இந்த ஆத்துமாக்கள் இன்னமும் அழியாத வண்ணமாக அவங்க போக்கிலும் வரத்திலும் எல்லா விதமான தீமையான நேரங்களும் அவங்களை பாதுகாத்து உங்களோட சமாதானத்தை கட்டளையிடும்படியாக மறுபடியும் ஜபிக்கிறேன். இயேசுவின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் அப்பா. அப்பா, எங்களோட உள்ளங்களும் நீங்க பரிசுத்தமா இருக்க போல நாங்களும் ஆண்டவரை எல்லா விதத்திலும் பரிசுத்தமாக இருப்பதற்கும் எங்களோட பேச்சிலையும் அப்பா எங்களுடைய கிரிகையிலையும் எங்கள் நடக்கையிலையும் அப்பா நீங்க உங்களுக்குள்ள இருக்கிறவர் என்று மற்றவர் அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களை போல ஆண்டவரை பரிசுத்தமாக்கும்படியாக ஜபிக்கிறேன். சிஸ்டர் ரீட்டா செய்யற ஊழியங்களை அப்பா நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க ஆண்டவரே. அப்பா, அவருக்கு பணத்துக்காக செய்ய இல்லையா, உங்களோட அன்பை தெரிவிக்கிற இந்த பெரிதான இந்த இப்படிப்பட்ட ஊழியம் எல்லாருக்கும் செய்ய முடியாத ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஈவை அவங்களுக்கு இலவசமாக கொடுத்து அவங்க அப்பா உலகம் எங்கும் இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தின் மூலமாக உங்களை இயேசுவின் அன்பை அறியக்கூடியத்தக்கதான அந்த அன்பை அவர்களை ஊற்றி இன்னும் அதிகமாக அவங்களை உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அவங்களோட
அவங்களோட ஊழியங்கள் எல்லாத்தையும் அப்பா உங்களோட வேலி அடைத்து பாதுகாக்கும்படியாக ஜபிக்கிறதப்பா. இன்றும் ஒரு புதிதான ஆசீர்வாதமான நாளாக மாற்றி எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுக்கிற தகப்பனே இன்றும் அந்த புள்ளிகளையும் அவங்களோட மகளையும் அவங்களோட பிள்ளை யாவரும் ஜெனரேஷனாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். மகேந்திரன் ஐயாக்கும் வர்றேன் ஆண்டவரே. அவரும் செய்த நித்திய வெளிச்சத்துல ஆண்டவரே நீங்க வெளிச்சமாக வந்து எங்கள் மத்தியில் இருந்து ஆசீர்வதிக்கப்படுற கிருபைகளுக்கு நன்றி. மகேந்திரன் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க இங்கே நாமத்தின் மூலம் அப்பா. சிஸ்டர் ஜெயநாத் பிள்ளைகளுக்கான ஹஸ்பண்டுக்கான வருகிற அவங்களையும் ஆண்டவரே அவங்க செய்யற ஊழிய ஒரு காலம் வீண் போகாத வண்ணமாக பரலோகத்துல எங்களுக்கு பெரிதான அப்பா எங்களுக்கு பெரிதான அற்புதங்கள் கிரிகையில இந்த உலகத்துல செய்யறவரே பரலோகத்திலையும் எங்களுக்கு ஒரு இடத்தை நீங்க ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறபடியா நன்றி அப்பா. அந்த நாளுக்காவனே நாங்க காத்து நிக்கிறோம். இந்த கடைசி காலத்துல இயேசுப்பா நீங்க வர்றீங்கன்னு சொல்லி அநேகருக்கு ஒரு தோப்பாயத்தை கொடுத்து யாவரையும் வழி நடத்துங்க. ஜனசேர ஊழியத்திலையும் ஆண்டவரே அவங்களை இன்னும் அதிகமாக உங்களை நெருங்கி ஜீவித்து இன்னும் உங்களோட வெளிப்படுத்தல அவங்களை கொடுத்து வர்ற கிருபிகளுக்கு நன்றி. எங்கள் ஜெபங்களை நீங்க கேட்டு யாவரையும் ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி. வரப்போற சிஸ்டர் பிரதர்ஸ் பாஸ்டர் யாவரும் அவர்களோட தேவையை சேர்த்து அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீ சிஸ்டர் வேலை செய்யல. ஓகே, நாங்கள் டொலி சிஸ்டர் மேக் ஆஃப் ஆயிட்டுது. நாங்க சிசிலி கட் ஆயிட்டுது சிஸ்டர். ஓகே ஓகே, முடிச்சிட்டீங்களா? ஏன் முடிக்கிறேன். எனவே நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் யாவரையும் இரத்த கொட்டைகளை மறைத்து வைத்து இன்றைக்கு புதிதான நாளாக யாவரையும் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவருக்கும் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென் 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 ஆமென். உங்கள் ஜெபங்களை ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். கர்த்தமே கூட இருந்து நடத்துவாராக. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காத்து நடத்துவாராக. ஆமென் ஆமென். நாங்கள் சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு சிசிலியாமா, நீங்கள் இந்த நாட்களிலே யுத்தத்தினால் பயத்திலே வாழுகிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்குள்ளே ஒரு விடுதலை, வெற்றி வர வேணும். ஒரு வைராக்கியம், ஒரு பாதுகாப்பு அவர்களுக்குள்ள வர வேண்டும். எல்லாம் மற்ற நாடுகள்ல இருந்து அந்த நாடுகளுக்குள்ளே வந்து வேலை செய்தவர்கள் இன்று பயத்திலே வாழுகிறார்கள். அவருடைய பயங்கள் எல்லாம் அற்று போக கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக மக்கள் தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, நாங்கள் உண்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறீர் தகப்பனே. அப்பா, நாங்கள் கேட்கிற ஜெபம் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பறந்து பேச வல்லவராயிருக்கிறீரப்பா. அன்பான தகப்பனே, நீர் வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. நீர் தானப்பா எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர் அப்பா பிதாவே. இந்த பாவி பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, எங்கி தவிக்கிற பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களை பாதுகாத்து கொண்ட அரசாங்கங்களே கூட பயந்து நடுங்கி நிற்கிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே, தின்னஞ்சிறுசுகள் எல்லாம் பதைக்க துடிக்க சாகிறார்கள் தகப்பனே. இந்த யுத்தங்கள் ஒன்றும் வேண்டாம் தகப்பனே. யுத்தத்தை நிறுத்த நீர் வல்லவராயிருக்கிறீர் ஐயா. அப்பா பிதாவே, நீர் யுத்தத்தை நிறுத்த வல்லவராயிருக்கிறீர் அப்பா. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே, எல்லாம் ஆகும் அப்பா. அப்பா பிதாவே, உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. இந்த பாலன்கள் எல்லாம் தவிக்கிறார்கள் தகப்பனே. தாய் தகப்பன்மார்கள் படுக்க இடம் இல்லாம தவிக்கிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே, நீங்க கரம் கொண்டு உமது கரங்களால் தொடும் தகப்பனே. அப்பா போர் என்று அப்பா இவ்வளவு அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்பா. எத்தனை லட்சம் பெறுமதியான சாமான எல்லாம் காதை கொடுத்து வேண்டி அநியாயமாக
ஆக்களை சாக கொள்ளுகிறார்களே தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த யுத்தங்கள் வேண்டாம் தகப்பனே. இந்த யுத்தத்தை நிறுத்த நீர் வல்லவராயிருக்கிறீரப்பா. அப்பா பிதாவே, நீர் கூட இருந்து வழிநடத்தும் தகப்பனே. இந்த பிள்ளைகளை நீ பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் பரிதவிக்கிறது பரிதாபத்தை பாரும் தகப்பனே. அப்பா நடுங்கி போய் நிற்கிறார்கள் தகப்பனே. பாதுகாக்கவும் முடியவில்லை. அவர்களை காக்க போறவர்களுக்கும் கஷ்டமாக இருக்கிறது தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த அரசாங்கங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீரே மூலிய வகுத்து கொடுந்த தகப்பனே. ஆவியானவரே, உமை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த அப்பாவி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா உமது கரங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. நீ நினைச்சால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே. உம்மால் கூடும் தகப்பனே. ஆவியானவரே, ஆவியானவரே, உம்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. இந்த பாலகர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா அந்த தகப்பன் தாய்மார்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன நீர் போய் ஆறுதல் சொல்லக்கூடிய வல்லவராயிருக்கிறீரப்பா. அவர்களுக்கு ஆறுதல் அளித்தருளும் தகப்பனே. அப்பா அவர்களுக்கு இருக்க இடம் வசதிகளை வகுத்து கொடுத்து உணவு கொடுக்க வசதிகளை வகுத்து கொடுக்க நீர் வல்லவராயிருக்கிறீரப்பா. ஆராருக்கு என்ன தீழ்வியோ அவற்றை நீர் பெற்றுக் கொடும்படியாக உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா ஆவியாவே, இந்த சங்கம வானொலியை நடத்துற லேசி அண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. இந்த சங்கம வானொலி இருக்கிறபடியாத்தான் நாங்கள் எல்லோரும் வந்து கூடி குழுமி செவிக்கிறோம் தகப்பனே. அப்பா செவிக்கிற எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்களை உமது கரங்களில் மூடி மறைத்து வைத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, லேசியன் குடும்பத்தை ஆசீர்வதியும் உமது கரங்களில் வைத்துக் கொள்ளும் தகப்பனே. அவரை பாதுகாத்து வழிநடத்துறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றிக்கப்பா. ஆவியானவரே, கனாசிசர் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவையும் உமது பிள்ளைகளையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, எல்லோரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அவர்கள் தேவைகளை நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றிக்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. உங்களுக்கு ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லா விடத்திலும் எல்லா கஷ்டத்திலும் கர்த்தர் நிறைவேற்றந்து நடத்துவாராக. ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் வினோ. நீங்கள் இந்திய நாட்கள்ல உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற அவலங்கள், முள் படுக்கைகள், இப்படியாய் ஜனங்கள் அல்லோல கல்லோலப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்க வேணும், அங்கு வெளிப்பட வேணும். ஆண்டவர் யார் யாரெல்லாம் நெருக்கத்திலும் ஒடுக்கத்திலும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக எங்கள் தேவன் வெளிப்பட வேணும், தேவனுடைய சத்தியம் வெளிப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு நாளை தந்து ஆண்டவரே இந்த இடத்திலே அப்பா எங்களை கூட்டி வந்த கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவை மட்டுமாக வழி நடத்தின எபினேசரே, ஜீவனை தந்தீங்களே, ஜீவனோடு நடத்தி கொண்டு வருகிறீங்களே ஐயா உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை நீங்க புறம்ப தள்ளாத தகப்பன் ஆண்டவரே. எங்களை நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. அப்பா இம்மட்டுமாக எங்களை பாதுகாத்து நடத்துகிறீங்கள் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, எத்தனையோ பாடுகள் அப்பா இந்த உலகில் நடக்கிற எத்தனையோ ஆபத்துகளின் மத்தியிலும் என் தேவனே கர்த்தாவே, எங்களை நீங்கள் ஆண்டவரே பாதுகாத்து நடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்முடைய சிறகுகளாலே மூடி மறைத்து காத்து கொண்டு வருகிறீங்கள் ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இனிமேலும் நீங்கள் ஆண்டவரே உம்முடைய சிறகுகளால் இந்த உலகத்தின் ஆபத்துக்களில் இருந்து அப்பா நீங்கள் எங்களை பாதுகாக்க போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, அனலான தேவனே கர்த்தாவே, அப்பா இந்த உலகத்தில் நடக்கிற அட்டூழியங்கள், அநியாயங்கள், அப்பா வருகிற எல்லா ஆபத்துகளையும், எல்லா அவலங்களை நீங்கள் காண்கிற தகப்பன் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த அவலங்கள் மத்தியில் ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொருவரோடும்
இருந்து ஒவ்வொருவரை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள் மத்தியில ஒரு மன நிறைவை கொடுங்க ஆண்டவரே, மன அமைதியை கொடுங்க ஆண்டவரே. இந்த அவலங்களின் மத்தியில் ஆண்டவரே அப்பா கிருபை அந்த இடத்துல ஊற்றுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த மக்கள் படுகிற உபத்திரவங்கள் அப்பா தகப்பனே, பயணங்களின் போது படுகிற பாடுகள் தகப்பனே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. இப்படியான காரியங்கள், இப்படியான காரணங்கள் வராதபடி என் தேவனே அப்பா, இந்த உலகத்தில் உள்ள இந்த அப்பா போர்களை ஆண்டவரே நீங்கள் நிறுத்தி ஆண்டவரே ஒரு சமாதானத்தை அப்பா தேசங்களுக்கு கொண்டு வர நீங்கள் வல்லவராய் இருக்கிறீங்கள் அப்பா. அப்பா தகப்பனே கர்த்தாவே அப்பா, ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே பயத்தோடும் நடுக்கத்தோடும் இன்றைய காலங்களில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அங்கும் செல்ல முடியாது ஆண்டவரே, உறவினர்களை பார்க்க முடியாது ஆண்டவரே. தகப்பனே விமான பயணங்கள் என்றாலே அப்பா பயந்து கொண்டிருக்கிறார்களே தகப்பனே. அப்பா கர்த்தாவே, போனவர்கள் நாடுகளை விட்டு போனவர்கள் தங்கள் தங்கள் இடங்களுக்கு வர முடியாமல் இடையந்தரத்தில் தத்தளித்து கொண்டு இருக்கிறது என் தகப்பனே நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. இவற்றை எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவரே நேர்த்தியாக நடத்தி சரியான பாதைகள் சரியாக நடத்த ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த அதிகாரிகள் மத்தியில ஒரு தயவை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரும் சமாதானத்தோடு நடக்கவும் அப்பா தகப்பனே, மக்களுக்கு ஆண்டவரே இப்படியான வேதனைகளை கொட்டுக்காதபடி தகப்பனே அப்பா இந்த அதிகாரிகள் மத்தியில ஒரு தயவை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஆவியானவரே, உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே, அன்பின் பிள்ளைகள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இன்றைய காலங்களில் என் ஆவியானவரே ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படியான கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, என்ன சண்டையோ என்ன ஆபத்துக்கள் வந்தாலும் என் தகப்பனே உம்முடைய பரிசுத்த நாமம் ஆண்டவரே விளங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் அப்பா எந்த இடங்களிலும் ஆண்டவரே மேன்மை படட்டும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஆவியானவரே, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற பிள்ளைகளாக நீங்கள் ஒவ்வொருவரை மாற்றுங்க ஆண்டவரே. முக்கியமாக இந்த தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஜனாதிபதிகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தங்களுடைய வீடுகளில் அப்பா தங்களுடைய குடும்பங்களோடு சந்தோஷத்தோடும் அப்பா உண்ணுவதற்கு உணவுகள் இருப்பிடங்கள் எல்லாம் அவர்களுக்கு உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே ஆனாலும் தகப்பனே கர்த்தாவே, இந்த பொது மக்கள் ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு இருக்க இடமில்லாமல் உண்ண உணவில்லாமல் அப்பா குழந்தைகளோடு தத்தளித்து போகிறதை காண்கிறீர்கள் ஆண்டவரே. இப்படியான காரியங்கள் அப்பா இந்த தலைவர்கள் செய்யாதபடி என்றவனே, மக்களை துன்புறுத்தாதபடி என்றவனே, எல்லாவற்றிலும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி அப்பா ராஜ்யத்திலே ஆண்டவரே கர்த்தாவே இந்த தேசங்களில் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே ஒவ்வொரு இடங்களையும் நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை எல்லா இடங்களிலும் மேலோங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பாடுகளின் காலங்களில் என் தகப்பனே இப்படியான ரத்தம் சிந்துதல், இப்படியான அழுகை கண்ணீர்களை அப்பா இந்த தேசத்தின் மக்கள் ஆண்டவரே அனுபவிக்கிறதை அப்பா நாங்கள் எல்லோரும் நீங்களும் காண்கிறீங்கள் ஆண்டவரே. இப்படியான தகப்பனே கண்ணீர் சிந்துதல் அப்பா, ரத்தம் சிந்துதல் அப்பா, ஒருவருக்கு அப்பா சண்டை பிடிக்காதபடி சமாதானத்தோடு இருக்க ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்காக நீங்கள் பாடுபட்டு எங்கள் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டீங்கள் என்ற ஒரு உணர்வை ஆண்டவரே கொடுத்து இருதயங்களில் ஒவ்வொருவருக்கும் அன்பையும் சமாதானத்தையும் உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. ராஜாக்களின் இருதயங்களில் இருக்கிற அப்பா இந்த கல்லான இருதயத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. சதையான இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. தங்களின் பிள்ளைகள் தங்களின் குடும்பங்கள் போல அப்பா தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை நினைக்கும்படியான ஞானத்தையும் அன்பையும் கொடுங்க ஆண்டவரே.
ஆவியானவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. காலையில் எழுந்தால் என்ன நடந்திருக்கும், எந்த நாட்டில் என்ன பிரச்சனை என்று இப்போது தகப்பனே வேதனையாக இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இப்படியான செயல்கள் வராதபடி என் தகப்பனே இனிமேலும் ஆண்டவரே யுத்தம் வேண்டாம் ஆண்டவரே. இனிமேலும் ஆண்டவரே இந்த மக்கள் ஆண்டவரே வேதனைப்படுவதை அப்பா பார்க்க முடியாமல் இருக்கிறதே தகப்பனே. ஆவியானவரே நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. பயத்தோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா உணவுகள் எல்லாம் குறைவாக போகுமே என்று சொல்லி அப்பா தகப்பனே போக்குவரத்துகள் பிரச்சனையாக போகுமே என்று அப்பா ஆவியானவரை பொருட்கள் எடுக்க முடியாது என்று ஆண்டவரே எத்தனையோ பயங்கரமான செய்திகளை கேட்டு வேதனையாக இருக்கிறதே தகப்பனே. கர்த்தாவே இந்த உலகத்தில் இது வாழும் வரை இந்த தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரோடும் சமாதானத்தின் பிள்ளைகளாக எங்கள் அப்பாவின் பிள்ளைகளாக யாவரும் அப்பா அன்போடும் பரிவோடும் இருக்க ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இன்றைய நாளிலும் என் ஆவியானவரே கர்த்தாவே இந்த சங்கம வானொலியை தந்து ஆண்டவரே இந்த இடத்திலே எங்களுக்கும் ஜெபிக்க அப்பா நீங்கள் அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறீங்கள் ஐயா. உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபங்கள் ஆண்டவரே எந்தெந்த மூலைகளில் எந்தெந்த காதுகளில் கேட்கப்படுகிறதோ ஆண்டவரே அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்கிற யாவரும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அனுசரிக்கிற பிள்ளைகளாக அப்பா தொழுது கொள்கிற பிள்ளைகளாக அப்பா தெரிந்து கொள்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட வேணும் ஆண்டவரே. கடைசி காலம் தகப்பனே உம்முடைய வருகையின் போது நான் உன்னை அறியேன் மகளே, உன்னை அறியேன் மகனே என்று ஒருவருக்கும் கூறாதபடி தகப்பனே எல்லோரும் ஆண்டவரே ராஜ்யத்துல போய் சேர ஆண்டவர் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. இதை நடத்துகிற இந்த சகோதரனையும் குடும்பத்தையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. கர்த்தாவே இந்த ஒரு தடங்களும் இல்லாதபடி தகப்பனே அந்த குடும்பத்தை நீங்கள் அப்பா அக்கினி வேலி மதிலால மூடி மறைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே அவர் இருக்கிற இடத்திலும் ஆண்டவரே எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காதபடி தகப்பனே அந்த நாட்டை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஸ்தலமாக மாற்றி ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் அன்போடும் பரிவோடும் இருக்கிற சகோதர சகோதரிகளாக அந்த இடத்துல நீங்கள் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. தேவனே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சங்கம வானொலி தொடர்பு கொள்கிற வேளையிலும் என் ஆவியானவரே எந்த ஒரு தடங்களும் வராதபடி அப்பா இந்த தொடர்பு சாதனங்கள் எந்த ஒரு பழுதுகளும் வராதபடி தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்த ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமான மக்கள் ஆண்டவரே அதிகமான விசுவாசிகள் இந்த இடத்துல ஊழியக்காரர் வந்து ஜெபிக்க ஆண்டவரே கிருபையை கொடுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில தகப்பனே இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரின் தேவைகளை சந்தித்த தகப்பன் ஆண்டவரே. இருதயங்கள் உள்ளாந்திரியங்களை அறிந்த தகப்பன் ஆண்டவரே. தேவனே என்னென்ன தேவைகள் என்று நீங்கள் மாத்திரம் அறிவீங்கள் ஆண்டவரே. அவர்களை பாதுகாத்து எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து சுகபலனை கொடுத்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே சகோதரி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த சகோதரியோடு கூட இருங்க ஆண்டவரே. அந்த சகோதரி கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளை நீங்கள் ஆசீர்வதித்து அந்த குடும்பத்தையும் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்காக பேராக கூறி ஜெபிக்கிற சகோதரி ஆண்டவரே அந்த சகோதரியை நீங்கள் நோய் நொடியின்றி பாதுகாத்து அப்பா இந்த சங்கமமானடிக்கு வருகிற வேளையில் எந்த தடைகளும் இல்லாதபடி தடைகளை உடைத்து போட்டு இந்த இடத்துல வந்து ஜெபிக்க கிருபையை கொடுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. நேற்று மீண்டும் என்று மாறாதவரே ஐயா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்று கொண்டு நீங்கள் வாலிப ஜோதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்கள்ல இந்த இராணுவ வீரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அங்கு அவர்களுடைய பெற்றாரோ அவர்களுடைய சகோதரங்களோ
அவர்களுடைய பிள்ளைகளோ அங்கு வேதனைப்படாதபடி தேவன் தாமே இவர்களையும் காத்து நடத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே, உமக்கு கோடான கோடி நன்றி ஐயா. எங்கள் அற்புத தேவனே, அதிசயமான தேவனே, ஆலோசனை கர்த்தாவே, உம்முடைய பாதத்திலே இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபங்களை ஏறெடுக்க வைக்கிறவரே, உமக்கு கூடான கோடி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசப்பா. கண்மலை ஆகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆபத்து காலத்திலே அனுகூலமான தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தோடு எழுந்து யுத்தம் பண்ணுகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யூத ராஜ சிங்கமாக ஆண்டவரே நீர் எழுந்தருளுகிற தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி ராஜா. உம்முடைய பாதத்திலே நடக்கிறதான சகல யுத்தங்களையும் அல்லோலங்களையும் மரண வீடுகளையும் ஆண்டவரே ஆபத்துக்களையும் ஏக்கங்களையும் கவலைகளையும் தத்தளிப்புகளையும் ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களிலே நின்று தத்தளிக்கிற பிள்ளைகளையும் உம்முடைய கண்தாவே கண்கள் ஆரோக்கியமான அரவணைக்கிற பாதுகாக்கிற கண்கள் ஆண்டவரே காத்தாவே பார்க்கிறது ராஜா. தகப்பனே, உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே பூமி உள்ளதபடியினாலே உமக்கு கோடான கோடி நன்றியப்பா. இந்த பூமியிலே ஆண்டவரே நாங்களும் வாழுகிறோம், யுத்தங்களும் நடக்குது ராஜா. ஆண்டவரே ஆபத்துக்களும் நெருங்குகிறதப்பா. ஆனாலும் ஆண்டவரே நீர் கர்த்தாவே உம்முடைய புயத்தை நீட்டி உம்முடைய கையை நீட்டி அரணாக மாற்றுகிற தெய்வம் அப்பா. இயேசுவே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். அன்றைக்கு ஆண்டவரே அப்பா, பார்வோன் கையிலும் பார்வோனின் சேனைகளிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே சிவந்த சமுத்திரத்திலே எப்படி நடக்க வைத்தீரோ ராஜா, அப்படியாக இந்த பூமியிலே வாழுகிற மக்களும் இந்த பிசாசினுடைய பிடியில் இருந்து பார்வோனுடைய ஆண்டவரே யுத்த சேனையில் இருந்து ஆண்டவரே நீர் பாதுகாத்து ஆண்டவரே அப்பா நீர் விரும்புகிற பிரகாரம் ஆண்டவரே விடுதலையாக்க நீர் வல்லவராய் இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஏசப்பா, அன்றைக்கு நீர் செய்த அற்புதம் இன்றைக்கும் உம்முடைய அன்பான வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே ராஜா. அன்றைக்கும் ஆண்டவரே இயேசுவே உம்முடைய பிள்ளைகளை பார்வோனும் அவனுடைய சேனையும் ஆண்டவரே ராஜா எவ்வளவு துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி அழிக்க நினைத்த பொழுது ஆண்டவரே நீர் மனதுருகி உம்முடைய மோசேயை அனுப்பி ராஜா உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தீரே. எவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்களை செய்தீரே ராஜா. நானே கர்த்தர், நானே ஜீவனும் வல்லமையும் உள்ள ஜீவனுமாயிருக்கிறேன் என்று நீங்கள் உறுதிப்படுத்தினீங்களே அப்பா. இன்றைக்கும் இந்த பூமியிலே உம்முடைய பாதத்திலே நடக்கிறதான இந்த யுத்தத்தை என் ஏசப்பா நீர் உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய புயத்தினால் ஆண்டவரே இதை விடுதலையாக்கி ஆண்டவரே சமாதானப்படுத்த வல்லவராக இருக்கிறீரப்பா. இந்த நாட்களிலே ராஜா இந்த இலங்கை தேசத்திலே இந்த ஈரான் கத்தாவே ஈரானுடைய அந்த யுத்த கப்பலிலே ஆண்டவரே அப்பா கத்தாவே மிகவும் குறைந்த வயதுள்ள பிள்ளைகள் அப்பா. ஆண்டவரே அவர்களின் நிமித்தம் கிருபை கிடைத்ததோ நாம் அறியோம் ஐயா. அவர்கள் வாலிப பிள்ளைகள் அப்பா, எல்லாம் ஆண்டவரே 18 வயதும் 17 வயதும் உடைய பிள்ளைகள் அப்பா. ஆண்டவரே அப்பா, அந்த பிள்ளைகளை இன்றைக்கு மட்டும் இந்த இலங்கை தேசத்திலே ராஜா நீர் பாதுகாத்து வருகிறீரே, அதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே ராஜா, அந்த திருவோணமலையிலே ஆண்டவரே அந்த துறைமுகத்திலே அந்த பிள்ளைகளுக்கும் கப்பலுக்கும் ஒரு இடம் கொடுத்து பாதுகாத்து வருகிறதற்காக நன்றி இயேசுவே. அவர்கள் வாலிப பிள்ளைகள் அப்பா. ஆண்டவரே வேலை பழகுவதற்காக வந்தார்களாம் ஆண்டவரே அப்பா. இயேசுவே, இப்படி நடக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்காமல் வெளிக்கிட்டு அந்த யுத்த கப்பலிலே ஆண்டவரே அப்பா ராணுவ சேவையிலே வந்தார்கள் ராஜா. ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே தத்தளித்து இன்னொரு நாட்டிலே ஆண்டவரே மிகவும் கஷ்டத்தோடு ஏக்கத்தோடு எப்பொழுது எங்கள் மேலே வரும் என்று சொல்லி தவிக்கிற இந்த வாலிப பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. இடம் கொடுத்த இலங்கையையும் ஆண்டவரே திருவோணமலையையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த வாலிப பிள்ளைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஆண்டவரே எந்த ஒரு நாடும் எந்த ஒரு அசுத்த கிரியையிலும் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே நடத்திடாதபடி அந்த வாலிப பிள்ளைகளை எப்போ நீர் அவர்களுடைய குடும்பத்தோடு கொண்டே சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்திலே கொண்டு போய் அந்த நேரத்தை நீர் கொடுத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா.
கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய நாள் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே கத்தாவே, குழந்தைகள் மரித்து விட்டார்கள் தான் ராஜா. ஆனாலும் நீர் அவர்கள் மரிக்கும் பொழுது உம்முடைய கண்கள் கண்டதுதான் அப்பா. ஆண்டவரே அப்பா, துஷ்ட ஜனங்கள் ஆண்டவரே, ஆனாலும் குழந்தைகள் அப்பா, குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் மிகவும் வேதனையும் துன்பமும் யுத்தமும் பஞ்சமும் ஆண்டவரே இழந்து விட்டோமே என்று சொல்லி தவிக்கிற இந்த மன குமுறல்களுக்கு ஆண்டவரே உம்முடைய பூமி கேட்கிறது ராஜா. அன்றைக்கு ஆண்டவரே காயினை கொன்ற ஆண்டவரே ஆவேலுக்காக ரத்தம் கேட்கிறது என்று சொன்னீர்களே, இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஆவேல்கள் ஆண்டவரே மரித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, ஆவேலுடைய ரத்தம் ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே பேசப்படுகிறபடி ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய ரத்தங்கள் ஆண்டவரே உம்முடைய கண்கள் காண்கிறது ராஜா. தேவனே, நீர் இந்த குழந்தைகளுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக யுத்தங்களிலே நிக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆயுதத்தை ஏந்தி ஆண்டவரே போர்க்கப்பல்களிலும் ஆண்டவரே எல்லைகளிலும் எங்கெங்கு நிற்கிறார்களோ அந்த இடத்தை உம்முடைய கண்கள் காண்கிறது ராஜா. அவர்களுக்கு எந்த ஒரு ஏக்கமோ ஆண்டவரே எந்த ஒரு வேதனையோ வராதபடி நடந்து முடிந்தது ராஜா. ஆனாலும் இருக்க போற பிள்ளைகளை நீர் பாதுகாத்து அந்த குடும்பங்களுக்கு அந்த தாய் தகப்பனுக்கு ராஜா நீங்க ஆண்டவரே அப்பா ஒரு கர்த்தாவே ஒரு கிருபையை காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய இருதயம் உம்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய ஆத்மா ரட்சிக்கப்படத்தக்கதாக வெளிச்சத்தை கண்டோம் என்று ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை காண ஒரு பாதையை திறப்பீராக ராஜா. இயேசுவே, நீர் செய்ய போற எல்லா நன்மைகளுக்காகவும் பாதுகாப்புகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலிலே ராஜா அநேகம் பெண் பிள்ளைகள் நிற்கிறார்கள் அப்பா யுத்தத்திலே. ஆண்டவரே அப்பா, இந்த பெண் பிள்ளைகள் துஷ்டருடைய கையிலே அகப்பட்டு விடாதபடி அப்பா ஏசப்பா நீங்கள் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஐயா. தகப்பனே, தேசத்துக்கும் ஆண்டவரே அப்பா உமக்கும் அதிகாரத்துக்கும் கீழ்ப்படியுங்கள் ஆண்டவரே. ராஜனுக்கும் ராயனாகவும் தேவனுக்கு தேவனாகவும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறது படி ஆண்டவரே இவர்கள் அப்பா கர்த்தாவே ராயனுக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய ஆண்டவரே வேலையை நீர்த்தியாகவும் பாதுகாக்கவும் ஞானத்தோடும் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியோடும் இந்த இஸ்ரவேல் மக்கள் பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கும் ஒவ்வொரு யூதனையும் நீர் பாதுகாக்க வல்லவரப்பா. ஒவ்வொரு யூத பிள்ளைகளையும் பாதுகாக்க வல்லவரப்பா. இயேசுவே, உம்முடைய பாதம் ஒன்றே அவர்களுக்கு போதுமானது ராஜா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்க போற தேவனுக்கு கோடான கோடி என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி ராஜா இஸ்ரவேலின் வாலிப பிள்ளைகளையும் குழந்தைகளையும் நாங்கள் ஜெயம் கொடுக்க போற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி எல்லா பயங்கள் திகில்களை நீக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த அராபின் நாடுகளிலே ராஜா தேவனே கர்த்தாவே தத்தளிக்கிற பிள்ளைகளப்பா. இயேசுவே, இலங்கை இந்தியா என்ற வாலிப பிள்ளைகள் அப்பா வேலைக்கு போய் ஆண்டவரே ஈரானிலே கூட ராஜா வாழுகிறார்களாம் ஆண்டவரே. ஒவ்வொரு தாய் தகப்பனும் ஏங்கி தவித்து ஆண்டவரே கண்ணீரோடு நிற்கிற இந்த கஷ்டத்தை நீங்க பாக்குறீங்களப்பா. தகப்பனே, அன்றைக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே வேலைக்காரியாக இருந்த ஆகாருக்கு ஆண்டவரே இஸ்மவேல் கர்த்தாவே சாக போறான் தண்ணி இல்லை என்று சொன்ன பொழுதும் கூட நீங்கள் மனம் இறங்கி திருப்பி வீட்டுக்கு அனுப்பின தேவன். யாராயிருந்தாலும் ஆண்டவரே நீர் கர்த்தாவே மனதுருகி தண்ணி கொடுத்து உணவு கொடுத்து பாதுகாத்து கொடுத்து ஆண்டவரே தங்களுடைய குடும்பங்களிலே கர்த்தாவே கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு நீர் ஆகாருக்கும் இஸ்மவேலுக்கும் கொடுத்த அந்த கிருபை இந்த பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டுமாய் கேட்கிறோம் அப்பா. பூமியிலே ரத்தம் ஓடுகிறது ராஜா. சேதங்கள் அப்பா, அழிவுகள் அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு பட்டணங்களிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் ஆண்டவரே ரத்தமும் அல்லோலமும் ஓடுபடுகிறது ராஜா. அந்த இறங்கின தெய்வம் ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே அவர்களுடைய கண்ணீரை காணுங்க அப்பனே. என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் பேரிட்டாவே ராஜா. அந்த காண்கிற தேவனிடத்திலே இந்த வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறோம்
ஜெபிக்கிறோம் இயேசுவே. இயேசுவே உம்முடைய யுத்த சேனைகள் எழும்புவார்களாக ராஜா. யுத்த சேனைகள் எழும்புவார்களாக. கோடான கோடி யுத்த சேனைகள் உம்மிடத்திலே உண்டு ராஜா. அவர்களை அனுப்பி கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் ஆண்டவரே வேலைக்காக மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கு போயிருக்கிற பிள்ளைகளையும் நீர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுவீராக. பெண் பிள்ளைகளை, குழந்தைகளை, தாய்மாரை பாதுகாத்து கொள்ளுவீர்களாக ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஆகாரை கண்ட கண்கள் இன்றைக்கும் காண்கிறது ராஜா. இந்த ரத்தத்தையும் இந்த பூமியையும் இந்த யுத்தத்தையும் அப்பா தேவன் தாமே கூட இருந்து பாதுகாருங்கப்பா. யுத்தத்திலே நிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியினாலும் ஆண்டவரே ஊகித்து நடக்கிற தேவ ஆவியினாலே நிரப்புங்கப்பா. தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சேதம் வராதபடி ஞானமாய் ஆண்டவரே இந்த ஆயுதங்களை பயன்படுத்த உதவி செய்யுங்கப்பா. இந்த ஆயுதங்கள் ஒன்றும் ஆண்டவரே நிலத்திலே விழுந்து சிதறுண்டு போவதாக ஆண்டவரே அப்பா நீர் செய்ய வல்லவர் அப்பா. நீர் நடத்த வல்லவப்பா. இரவும் பகலும் பாதுகாக்கிற தேவன் அப்பா. 1000 பேரும் 10,000 பேரும் விழுந்தாலும் அது அணுகாதென்று சொன்ன தெய்வம் அப்பா. ஏசப்பா ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களை விடுவித்து அவர்களுக்கு நீடித்த நாட்களை கொடுப்பேன் என்று, ரட்சிப்பை கொடுப்பேன் என்று அருமையான சங்கீதம் சொல்லுகிறது அல்லவா ராஜா. கர்த்தாவே நீங்கள் ஒவ்வொரு தேசங்களையும் காத்து கொள்ளுங்கப்பா. நாட்டை காவாராகில் காத்திருக்கிறவர்கள் விருதா என்று சங்கீதக்காரன் பாடுகிறானே ராஜா. ஆண்டவரே நீங்க காத்து கொள்ளுங்கப்பா நாடுகளை, ஐரோப்பா தேசங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அந்த அஷபஷான் என்ற அந்த நாட்டையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே வீணாக இந்த சீனா ரஷ்யா ஆண்டவரே எழும்பாதபடி நீ தடை செய்ய வல்லவரப்பா. தடை போட வல்லவரப்பா. மறைக்க வல்லவரப்பா. கண்களை குருடாக்க வல்லவரப்பா. இருதயங்களை ஆண்டவரே கர்த்தாவே கடினமாக்கி அவர்கள் பார்க்க மட்டும் செய்யுங்கப்பா. எழும்பாதபடி கர்த்தாவே காத்து கொள்ளுங்கப்பா. வருங்கால வாலிப பிள்ளைகள் அப்பா, இந்த பிள்ளைகள் மத்தியிலே ஒரு அற்புதம் அடையாளங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் அன்பு நிறைந்த சமாதானம் உருவாகட்டும் ஆண்டவரே. நீர் செய்ய போற எங்கள் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவும் சிங்காசனத்தில் இருக்கிற எங்கள் கர்த்தாவே நீர் பெரியவர் அப்பா. யெகோவாவாக வந்த தெய்வம் நான் யெகோவா என்று கர்த்தாவே நீர் கட்டளையிட்டீரப்பா. அந்த யெகோவா நாமத்தினாலே இந்த வாலிப பிள்ளைகளையும் தேசங்களையும் விமான நிலையங்களிலே நிற்கிற பிள்ளைகளையும் வேலைக்கு சென்ற மிடில் ஈஸ்ட் நாடுகளிலே வாழுகிற பிள்ளைகளையும் இந்த ஐரோப்பியாவிலே இருந்து ஆண்டவரே டூரிஸ்டா போன ஜனங்களையும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து தேவன் தாமே ராஜா விசேஷமாக உம்முடைய கரங்களிலும் கண்களிலும் உம்முடைய பாதத்திலும் இந்த பெண் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு துஷ்டனுடைய கையிலும் வலை வீசாதபடி பிள்ளைகளை நீர் உம்முடைய கண்களிலே வைத்து ஆண்டவரே மறைத்து வைத்து பாதுகாக்க நீங்க வல்லவராயிருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் இயேசுவே. நன்றி கூறுகிறோம். ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஸ்தோத்திரம் இயேசப்பா. இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் நீர் கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்றும் சமாதானம் சந்தோஷத்தினால் அமைதியை கொடுக்க போற தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபித்து நிற்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த யுத்தத்துக்கு காரணமாய் இருக்கிற பின்புறமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார். அவருடைய கண்கள் காண்கிறது. ஆகவே இந்த பணப்பெலம், ஆயுத பலம், ஆள்பெலம் இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுக்கு முன்பாக அகன்று போகவும், இந்த விமானத்திலே பயணம் செய்ய இருக்கிற காரியங்கள், பயணம் செய்ய இருக்கிற மக்கள் அந்த விமானங்கள் ஓடக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. பிதாவே, இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. இவனே பொறுப்படுங்கள் அப்பா. பிதாவே, கடைசி நாட்களிலே நடக்கிற காரியங்களை நீங்கள் எழுதி இருக்கிறீங்களப்பா. நம்முடைய வார்த்தையிலே அப்பா, ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ஜனங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார் தேச ராஜா. இந்த தேவனே பொறுப்படுங்கள் அப்பா. பிதாவே, நீங்கள் இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. நீங்கள் யுத்தம் பண்ணுங்கப்பா. நீங்கள் நீதியின்படி யுத்தம் செய்கிற தேவனப்பா. பிதாவே, நீங்கள் நீதியின்படி யுத்தம் செய்யுங்கப்பா. பிதாவே, இஸ்ரவேல் மக்களை தேவனே அக்கினி மேலா சொல்லி பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவனே, உங்களுடைய வருகைக்கு நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்துவதற்காக நன்றி ராஜா.
தேவனே நன்றி அப்பா பிதாவே. எல்லா சத்துருக்களையும் நீங்கள் மேற்கொள்கிறதவனப்பா. நீங்கள் சேனைகளின் கர்த்தர் ராஜா. கொள்ளையும் கொள்ளையும் அழிக்கையும் ஆவியல் இந்த கிரிக சேர பொல்லாத ஆவியல், மந்திரத்தின் ஆவியல் தேவனே, வஞ்சிக்கிற ஆவியல், பிரிவினையின் ஆவியல், மதங்களுக்கு பின்னாக இந்த கிரிய சேர ஆவியல் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மூலம் வந்து சென்று போவதாக. தேவனே சாத்தானுடைய சகல கிரிகளும் அழிந்து போவதாக. மான மண்டலங்களில் இந்த கிரிய சேர பொல்லாத ஆவியுடைய சேனைகள் எல்லாம் தேவனே இந்த யுத்த தேசங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்தகார லோக அதிபதியுடைய சகல கிரிகளும் சேர்ந்து போவதாக. திரட்டங்கள் அதிகாரங்கள் எல்லாம் தேவனே, தேசத்து மக்கள் தேவனே, தேச தலைவர் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனே அக்கினி மேலாய் சூழ்ந்தமையா ஈரான் தேசத்தை தேவனே அங்கு கிரிக சேர பொல்லாத ஆவியல், மக்களுக்குள்ளே இருந்து கிரிக சேர பொல்லாத ஆவியல், திருடையும் கொள்ளையும் அழிக்கும் ஆவியல் தேவனே எல்லாம் சுட்டரிக்கப்பட்ட நாமத்தில் பூமியின் கீழாளுடைய முழங்குகள் யாவும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கு முன்பாய் முடங்குவதாக. நாங்கள் யாவும் இயேசு கிறிஸ்துவை கத்தென்று அறிக்கை செய்வார்களாக. என் தேவனே, தேவனே உம்முடைய எழுப்பல் ஆவிய ஊற்றுங்க அப்பா. மாம்சமான யாவர் மேலும் என் தேவனே உம்முடைய ஆவிய ஊற்றுங்க தேவனே. அன்பின் ஆவிய ஊற்றுங்க அப்பா பிதாவே. அறியாம உள்ள காலங்களிலே தேவன் காணாதவர்கள் இருந்தால் இப்போது அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் சொல்லி கட்டளை கொடுக்க தேவனே பிதாவே. அப்போ சொல்றீங்க தேவனே பிதாவே. தேவனே இந்த மக்களை வெற்றி அப்பா பிதாவே. உடைய மனக்கண்களை திறவுங்க தேவனே. மதங்கள் தேவனே குடாய்க்கு பொல்லாத பிசாடைய ஆவியல் தேவனே எல்லாம் வெளியேறுவதாக தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. ஒரு புதிய இந்தியத்தை இந்த மக்களுக்கு கொடுங்க. ஒரு புதிய ராஜாவே தேவன் விசேஷமா யுத்தத்திலே ஈடுபட்டிருக்கிறவனே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய அறிவு தெளிந்த புத்திய கொடுங்க. மேற்கொள்ளத்தக்க ஞானத்தை கொடுங்க ராஜாவே. நன்றி என்றவனே மருத்துவரே நன்றி அப்பா அபிதாவே. புதிய காரியங்கள் இதோ நீங்கள் சகல காரியத்தை நீங்கள் புதுதாக நன்றி அப்பா. நீங்கள் செய்ய நினைத்த காரியம் ஒன்றுமே தடைப்படுகிறது ராஜாவே என்றவர். காரியத்தை நீங்கள் நேர்த்தியாக செய்வதற்காக நன்றி அப்பா. நன்றி என்றவனே சொந்தமாப்பா. உங்களுடைய நாமம் என்றே பயப்படுவதாக சமாள யாவருக்கும் தேவனுடைய கர்த்தாவே செய்ய முடியாது. நான் செய்கிற காரியத்தை தடுப்பவன் யார் என்று 43:13 சொல்றீங்களப்பா. முஸ்லிம் மக்களை மட்டும் நச்சுங்க அப்பா அபிதாவே. பேசுங்க ஆவியானவரே. ஆவியானவரே மக்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா ஒருவரை. நன்றி என் தேவனே. இந்த யுத்தத்தின் மூலமாக தேவனே இருக்கிறார்களோ தேசத்திலே செய்து இந்த மக்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பீங்க அப்பா அபிதா. இந்த மக்களை என்று ரட்சியுங்கள் அப்பா இயேசு ராஜா. நீங்களே அபிதாவை சொன்னீங்க ராஜா. சர்வ வல்லமையுள்ள தேவனே
உலக தீமைகள் எல்லாம் விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவனே விடுதலை செய்யுங்கப்பா. இவனே விடுதலை செய்யுங்கப்பா. நீங்கள் செய்யுங்கப்பா. நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க. நீங்கள் வச்சுக் கொள்ளுங்க. பிள்ளைகளை பாதுகாத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஆயுதங்களும் மறைக்காத தேசத்தை மூடி அக்கினி மரணங்கள் செய்து நீங்கள் இந்த தேசத்து மக்களை மூன்று வச்சிருக்க வேண்டும். ஒவ்வொரு ஜூத மக்களுக்கும் பாதுகாக்கப்படுகிறார். மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நன்றி அந்த நன்றி அப்போ ஆசீர்வதிங்கப்பா. பலப்படுத்த சுகம் கொடுங்க. செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்கப்பா. ஒருவனே ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பரிசுத்தங்களை செய்யுங்க. அவசியங்களை செய்யுங்க. வாழ்க்கையிலே எதிர்காலங்களை புறப்படுங்க. நல்ல சோகத்தை கொடுங்கப்பா. கத்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்கிற உங்கள் பலன் என்று சொன்னீங்க. கத்தருக்குள்ளே எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கிறவனை திரும்ப செய்யுங்க. புறப்படுங்க. அவனை புறப்படுங்க. செய்யுங்கப்பா. வாழ்க்கையிலே கொடுத்த ஆசீர்வதிங்கப்பா. சந்ததியாய் சந்தானம் சந்தானமாய் உங்களுடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக அமேன் அமேன். கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென் ஆமென். நாங்க பாஸ்டர் அமலராஜ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ஓகே, நான் ஜெபிக்கிறேன். பாஸ்டர் அவர்கள் வந்தா ஜெபத்தை கொடுப்போம். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த ஆண்டவரே தேசத்தை ஆண்டவரை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா, ஈரான் தேசங்கள் ஆண்டவரே, அரபிய தேசங்கள் முழுக்க ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, அந்த ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, போய் நிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், இடநடுவில நிக்கிற பிள்ளைகள், விமானம் இல்லாம நிக்கிற பிள்ளைகள், அவருடைய செலவீனங்கள் எல்லாவற்றையும் நீ கண்ணோக்கி பார்த்து ஒரு இரக்கத்தையும் தயவையும் மனதுருக்கத்தையும் அன்பையும் கொடுத்து கர்த்தாவே நீர் நடத்தி செல்லும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இலங்கை தேசத்திலே ஆண்டவரே அங்கு வந்த அந்த பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை மாற்றி தேற்றி அரவணைக்கப்பட கர்த்தாவே ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் எந்த அழிவும் வராதபடி காத்து கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல இன்றைய நாள் தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் எங்களை நடத்தி சென்று அப்பா ஆண்டவரே சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகள் வாஞ்சகள் ஒவ்வொன்றையும் சந்தியும் கர்த்தாவே ஏமிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பிள்ளையோடு கூட இருந்த எல்லாவற்றிலும் ஆசீர்வதியும். ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆம். சுவாமி நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். தூரத்துக்கு சமீபத்துக்கும் பொதுமானவரே உங்களை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். துதிக்கு பார்க்கிறதே உங்களை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே இந்த வானொலி ஊழியத்திலே உங்களை கரம் கூட இருந்து எல்லோரையும் எல்லா காவலோடையும் காத்து நீங்க நடத்தின தயவுக்காய் உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அதே போல வரப்போன்ற புதிய வாரத்தையும் இப்போ உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தாத்தனை வரப்போன்ற புதிய வாரத்திலும் இந்த வானொலி ஊழியத்தை நீங்கள் ஆண்டவரை கட்டி எழுப்ப போவதற்காக எங்களுக்கு நன்றி சுவாமி.
தேவ சித்தம் போல இல்ல நிகழ்ச்சிகளை நீங்க நடத்த போறதுக்கா எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் இணைந்து வார்த்தையை கொடுத்த தாசர்கள், பாடல்களை பாடிய தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வானிலைக்கு வர இருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள், பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள், உங்களுடைய வசனங்களை வாசிக்கின்ற தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கட்டளையிடும்படியாய் எங்களை பாதத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளும் சகோதரி ஜனத்துக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் இருக்க தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த தேசத்திலும் ஒரு எழுப்புதலுக்காய் வாலிப பிள்ளைகள், ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டுமா எங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல பார்த்த சார்ஸ் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் இருக்க அந்த தேசத்தை நோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த தேச மக்கள் ஒரு விடுதலை காண வேண்டுமா, இந்த தேச மக்கள் ஒரு ரட்சிப்பை பெற வேண்டுமா எங்களுக்கு கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே போல இந்த நாளும் சகோதரி தயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அனிதாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த பிள்ளைகள் படிக்கிற பாடசாலை மாணவர்கள் எல்லோரையும் கூட எங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அந்த இடத்துல ஒரு ரட்சிப்புக்காய் இந்த பிள்ளை அந்த இடத்துல ஒரு சாட்சியாய் நீங்கள் எழுப்பி நிறுத்த வேண்டுமா எங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளும் சகோதரி செல்வகுமாரிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவையும் பொறுப்படுத்தி நீங்கள் அவருடைய தேவைகளை ஒப்பந்திலும் கூட இருந்து சந்தித்து ஆசீர்வதித்து வழி நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளில் தகப்பனே எங்களை கரம் கூட இருக்க வேண்டுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நேரத்திலும் அப்பா அதே போல சகோதரி பாபிக்கு சொல்லுகிறோம். பாக்கியம் பொறுப்பேற்று நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கிடைக்கிறோம். சகோதரி வாதிபால சிங்கத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் இந்தமாக கணவர் பேர குழந்தைகள் எல்லோரையும் கூட எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். சகோதரியம் பொருட்படுத்தி நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளில் தாப்பனே அதே போல ஆண்டவரே சுவாமி சகோதரி கலாசீலன் குடும்பத்தாருக்காய் வருகிறோம். கலாசீலனுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு மக்களை எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். சகோதரி வினோவுக்காய் நன்றியப்பா. வினோவுடைய மகள் ஜெசிமாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஜெசிமாவை வேலை இடத்திலே பாதுகாக்க வேணுமாய், அவள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் கூட இருக்க வேணுமாய், தேவைகள் சந்திக்கப்பட வேணுமாய், பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படும்படியா எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் ஆண்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை கூட இருந்த அவரையும் அவருடைய பிள்ளைகள், குடும்பத்தார், உறவுகள் எல்லோரையும் பாதுகாத்து ஆண்டவரை நீங்க நடத்த வேண்டுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல இந்தமாக பிரதகுணாவை ஒப்பு கிடைக்கிறோம். இந்த பிசினஸ் காரியங்கள், அவருடைய போக்குவரத்து காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களை கரத்திலே தந்து ஜபிக்கிறோம். அவரை பொறுப்பேற்று நீங்கள் அவருடைய குடும்பத்தார் எல்லோரையும் ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமா எங்களை கரத்திலே ஒப்படைக்கிறோம். இந்த நாளில் தகப்பனே சுவாமி அதே போல ஆண்டவரை பாஸ்டர் ராஜநாயகத்தை ஒப்பு கிடைக்கிறோம். ஆண்டவரை குடும்பத்தார் உறவுகள், சபை மக்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த சபையில புதிதான மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். பாஸ்டர் சரணுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் ஆண்டவரே இருக்கிற கர்நாடகா மாநிலத்துக்காக எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி தாயார் பத்மாதி கேம்சம்மா, தாயார் கிளைத்திரணம்மா இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களோடும் கூட இருந்து இவர்களையும் பாதுகாத்து நீங்க எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி ஜான்சிக்காய் நன்றியப்பா. சகோதரி செய்கின்ற ஊழியங்களுக்காய் நன்றி சுவாமி. இருக்கிற தேசத்துக்காய் ஸ்தோத்திரம். அதே போல சகோதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ஐரினுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த சகோதரிகளுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அவருடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்பங்களில் எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி நாங்கள் வேண்டி நிற்கிறோம். தகப்பனே சுவாமி நன்றியோடு துதிக்கிறோம். தாயார் சித்தியாமாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு அவர்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து அவர்களை கரம் பிடித்து நடத்த வேணுமா எங்களை பாதத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நித்திய ஒப்புக்கொடுக்கிறோம். கணவரை பிள்ளைகளை எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அதே போல சாதர் மகேந்திரன் ஐயாவை ஒப்புக்கொடுக்கிறோம். சாதர் ரஞ்சினி அலங்காரமணியை ஒப்புக்கொடுக்கிறோம். சாதர் டாலிசுவை ஒப்புக்கொடுக்கிறோம். கணவரை மகனை எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நாளும் சங்கமப்பான ஊழியர்கள் குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். வீட்டாண்டி ஒப்பு கிடைக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளையும் ஒப்பு கிடைக்கிறோம். மகளையும் படித்து ஜபிக்கிறோம். மருமகளையும் ஒப்பு கிடைக்கிறோம். வரப்போன இந்த வார விடுமுறை நாட்களிலும் இவர்களோடு கூட இருந்து
துல்லியங்களை எங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம். கூட வேலை செய்கிற மக்களையும் ஒப்படைக்கிறோம். அதற்காக புத்தகங்களிலும் தகப்பனே சுவாமி ஆண்டவரே அதே போல் ஆண்டவரே உங்களுக்கு உண்மையான தெய்வத்தை காண வேணுமா எங்களுக்கு கருத்துல ஒப்பு கிடைக்கிறோம். அதே போல ஷியாமையும் தக்காவையும் ஒப்பு கிடைக்கிறோம். அப்பா இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து ஏசப்பா அவர்களை தாங்கி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலிலே இந்த படுக்கை முழுவதும் கல்வாரி ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். நன்றி சுவாமி, அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாம் ஆண்டவரே கொல்லப்படும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை தந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த அரபு தேசங்களிலும் ஆண்டவரே இந்த யுத்தங்களுக்கு சிக்கி தவிக்கிற மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆண்டவரே தங்களுடைய சொந்த தேசங்களுக்கு திரும்ப முடியாமல் விமானங்கள் இல்லாமல் ஆண்டவரே தவித்து நிற்கிற பிள்ளைகளுக்காய் நாங்க வருகிறோம். அப்பா ஆண்டவரே இந்த குடும்பங்கள் இழந்து வேதனையோடு இருக்கிறவர்களுக்காய் நாங்க வருகிறோம். ஆண்டவரே இந்த யுத்தங்களுக்கு ஒரு முடிவை தர வேணுமாய் ஆண்டவரே இந்த தலைவர்களோடு நீங்கள் பேச வேணுமா எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். அந்த பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த ஈரானிய மக்களையும் இஸ்ரவேல் மக்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். வேலையிலும் அந்த ஜனங்கள் துறக்கப்பட வேணுமாய் ஆண்டவரே அந்த தேசங்கள் முழுவதும் ரட்சிப்பை காண வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதல் எங்களுடைய பாதத்தில் ஒப்படைத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் நிறைவு ஜபங்களை எடுத்து வந்த சௌரி ஏமி புஷ்பராஜ் அவர்களையும் அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அதே வேளையில் இணைந்து ஜபித்த வாஞ்சியோடு இணைந்து ஜபித்திருக்கிறீர்கள். விசேடமாக ஈரான் தேசம் யுத்த பூமிகளுக்காக, இஸ்ரவேல் தேசத்துக்காக, நமது நாட்டுக்காகவும் ஜபித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருடனும் கூட இந்த வழிநடத்துவாராக. திரும்பவுமாக நினைவூட்டுகிறோம், திங்கட்கிழமை 1 மணித்தியாலம் முன்னதாக இணையுங்கள். வாரத்தின் இறுதி நாளிலே, வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்தில் நிற்கின்ற பொழுதும் அதே வேளையிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. பாஸ்டர் அமுல்ராஜ் அவர்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் வைக்கிறார்கள். 8 வருகின்ற திங்கள் செவ்வாய், சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் நினைக்கிறேன். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் வயதான காரியங்களை வழிநடத்துவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. விசேடமாக வாலிபர்களுக்காக, அந்த இராணுவத்தில் உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் பெரிதான காரியங்களை இந்த வார இறுதியிலே நடத்தி முடிப்பாராக. அந்த யுத்தங்களை சமாதானத்துக்கு கொண்டு வருவாராக, முடிவுக்கு கொண்டு வருவாராக என்று நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். God bless you all. ஆமேன் ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, மக்களுக்காக ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறோம். அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் கேட்க முன்னதாகவே அறிந்திருக்கிற தேவன் அந்த வேலையை கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணையுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை